ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கிர பயிற்சி காலம் எப்படி இருக்கு மேம்? முதல்ல முற்பகுதி அந்த 100 நாட்கள் எப்படி இருக்கு? பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம கும்பம் 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதியில இருக்காங்க. பாத சனியில இருக்காங்க. ஆல்மோஸ்ட் சனி பகவான் 75% கெடுத்து முடிச்சிட்டாரு. இப்ப எங்களுக்கு வெறும் 25% தான் கெடுக்க போறாரு அப்படின்றத நாங்க சொல்றோம். உங்களுக்கு வெறும் 25% தான் கெடுக்க போறாரு. அவர் பெருசா கெடுக்க போறது இல்ல. எங்க மேடம் 25% இப்பதான் அவர் பயங்கரமா தலைவிரிச்சு ஆடுறாரு. ஆமா, அதுக்கு காரணம் என்னன்னா உங்க சுய ஜாதகத்துல தசை ஒரு காரணமா இருக்கலாம். இன்னொரு காரணம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்மள சனி பகவான் வறுத்தெடுத்து நம்ம குத்தி 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 நம்மள காயப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம கை கிட்ட வரும்போது ஐயோ வலிக்குது, வேண்டாம் வேண்டாம் இவங்களுக்கு குத்திடுவாங்களோ அந்த அந்த கிட்ட வரும்போது நம்ம அந்த வலியை ஃபீல் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல கும்பம் இருக்காங்கம்மா. அப்ப அவங்களுக்கு அதுக்கு மேல தசநாதன் கெட்டு போயிருக்கவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கும்பத்தை பொறுத்த வரைக்கும்மா நீ என்ன அடி அடிச்சாலும் தாங்குவாங்க. நீ எவ்வளவு பாத்தீங்கன்னா அவங்கள மெதிச்சாலும் அவங்க மேலோங்கி வருவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும். அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா சனியினோட ராசிமா ஆண் ராசி. தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி இருக்கிறது கும்பத்துக்கு. எந்த ஒரு கும்பத்தினாலும் பாருங்க பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டோம், மத்தவங்களை ஏதோ ஒரு விதத்துல காயப்படுத்திட்டோம், ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா ஐயோ நான் எதுவுமே செய்யல நம்ம நியாயம் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆமா நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் கும்பத்துக்கு உண்டுமா. தப்பு பண்ணாலும் தைரியமா ஒத்துப்பாங்க. தப்பு செய்யறதுக்கு தைரியம் வேணாம், தப்பா ஒத்துக்கிறதுக்கு தான் தைரியம் வேணும். எல்லாத்துலயுமே உங்களுக்கு தைரியம் அப்படின்றது உண்டு. தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி. இப்ப ராகு பகவான் ஜென்மத்துல உட்கார்ந்து அவங்களோட தன்னம்பிக்கை ஒரு விதமா குழப்பறாரு அப்படின்னாலும் ஒரிஜினாலிட்டி நான் தானே. புரியுதுங்களா? சேத்துல இருந்தாலும் செந்தாமரை தானம்மா, குப்பையில இருந்தாலும் மாணிக்கம் அந்த மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா செந்தாமரையா மனம் வீசக்கூடியவங்க தான் கும்பம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாத்தீங்கன்னா சனி பகவான் இவங்க பாத சனியா இருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் கொடுக்கறது இல்லை அப்படின்னாலும் அந்த லைட் இம்பாக்ட் இருக்கு. பெருசா பாத்தீங்கன்னா நான் டிப்ரெஷன்ல இருந்து மீண்டு வரல, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து மீண்டு வரல, குடும்ப சூழ்நிலையில இருந்து பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரல, நல்ல வேலை கிடைக்கணும் தேடி நான் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டேன். எனக்கு எல்லாமே இருக்கு ஆனா ஒரு வேக்யூம் இருக்கு, ஒரு வெற்றிடம் இருக்கு, வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை இருக்கு. இந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்க கும்பம் இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு குருனோட உச்ச பார்வை சனி மேல பட்டதுனால ஆல்மோஸ்ட் நல்லிஃபை. சனியினால இவ்வளோண்டு கெடுபலன்கள் கூட இவங்களுக்கு கிடையாது. தட் இஸ் ட்ரூ. இது ஒரு ஃபர்ஸ்ட் பிளஸ்மா. அதுக்கும் மேல சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல வேற ஏதாவது நல்லது கொடுப்பாரா அப்படின்னா சனி பகவான் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 மற்றும் 12க்கு அதிபன். இவங்க சுயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். அதே மாதிரி 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அதுக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் அதிபன். ரொம்ப நாள் கழிச்சு கும்பம் யோசிக்கும், நான் நல்லா சாப்பிடணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்ல ஃப்ரஸ்ட்ரேஷன்ற மாதிரி ரொம்ப பாத்தீங்கன்னா நான் டிப்ரெஷன் நோக்கி போயிட்டேன். இப்போ நான் என்ன ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், நான் என்னை நல்ல ஜாலியா வச்சுக்கணும், என்ஜாய் பண்ணணும், நல்ல ஊர் சுத்தணும். நான் ஊர் சுத்தணும்ன்ற சென்ஸ் ஒரு கோயிலுக்கு போகணும், இல்ல வயசு பிள்ளைங்க நல்ல ஒரு பீச்சுக்கு போகணும், பார்க் போகணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்படின்னா நிறைய ஆசைகள் இருக்கு. வெளிநாடு டூர் போகணும், வெளிநாடு வயசை பொறுத்து வெளிநாடு நான் கோயிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு பண்ணணும், ஒரு தீர்த்த யாத்திரை போகணும், குலதெய்வ கோயிலுக்கு போகணும், வெளிநாட்டுல இருக்கவங்க இந்தியாவுக்கு வரணும், தன்னோட மக்களை பார்க்கணும், தன் உறவுகளை சந்திக்கணும், அவங்க கூட சந்தோஷமா பேசணும். பணம் வாழ்க்கையில இழந்தது ஜாஸ்தியா போச்சு. நிம்மதின்றதான் முதல்ல நான் இழந்தேன். அப்ப அந்த நிம்மதியை தேடணும். இப்படி பல ஆசைகள் இருக்கு. குழந்தைக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட்டா கார் வாங்கி கொடுக்கணும், குழந்தைக்கு ஒரு பிளாட் வாங்கி கொடுக்கணும், குழந்தைய நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும். இப்படி நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னு சில ஆசைகள் நிறைவேறிடும். அதே மாதிரி கும்பம் பொதுவாக பாருங்க எப்பயுமே சொசைட்டிக்காக குடும்பத்துக்காக பெருசா தன்னை 100% மாத்திக்க மாட்டாங்க. 100% மாத்திக்க மாட்டாங்க. எனக்கு என்னோட கம்ஃபர்ட்டும் முக்கியம் அப்படின்றத பேசி ஆர்கியூ பண்ணி அவங்களோட கம்ஃபர்ட் பிரகாரம் இருப்பாங்க ஒரு 10% ஆகுது. ஆனா பெண்கள் திருமணமாகி வந்த வீட்டுல இப்ப கும்பராசி பெண்கள் என்ன பண்றாங்க, வேற வழி இல்லாம அவங்களோட கம்ஃபர்ட்டை குறைச்சிக்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அது பாருங்க இந்த 80s 90s 70s 2K வரைக்கும் கூட. இப்போ 2K முழுசும் அப்படி பண்றதுல பட் இருந்தாலும் இன்னமும் சிலர் இருக்கதானே செய்றாங்க. குடும்ப கலாச்சாரம், குடும்ப பிரஸ்டீஜ் நிறைய சொல்லுவாங்க பாத்தீங்களா. ட்ரெஸ் போடுறதுனால குடும்ப கலாச்சாரம் எல்லாம் மாற போறது இல்லை. எந்த உடையா இருந்தாலும் நேர்த்தியா இருந்தா தாராளமா போடலாம். குட்டப்பாவாடை போடாத, மத்தவங்களை கண்ணை உறுத்துற மாதிரி நீ காமத்தை அதிகப்படுத்துற மாதிரி காமத்தை தூண்டுற மாதிரி உடைகள் தான் போடக்கூடாதே தவிர நேர்த்தியான உடை எல்லாமே போடலாம். புரியுதுங்களா? இருந்தாலும் சிலர் பாத்தீங்கன்னா புடவை தான் கட்டணும்.
புடவை ரொம்ப டீசென்டான ட்ரெஸ்மா, ம். இல்ல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா நான் ஒரு தொழில் செய்யறேன் அப்படின்னும் போது நான் ஒரு பெரிய கன்சர்ன்ல ஒரு பெரிய ஹைஃபையான போஸ்ட்ல இருக்கேன். அப்ப நான் மீட் பண்றது எல்லாமே ஃபாரின் கிளைண்ட்ஸ். ஆமா நான் அட்டென்ட் பண்ற மீட்டிங்ஸ் எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல்ல. இன்றளவும் நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ல புடவை தோத்தி அலௌட் இல்லம்மா. ஆமா ஆமா. புரியுதுங்களா? அந்த நம்ம மாதிரி சும்மா மால்ல புடவை கட்டிட்டு போனாலே பாக்குறாங்க இல்ல ஆமா ஒரு இந்த மாதிரி. மாதிரி. ஆமா. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னும் போது அவங்க நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து சினிமால காமிக்கிற மாதிரி. வீட்ல இருந்து அழகா புடவை கட்டிட்டு போறது, பூ வச்சுட்டு பின்னிட்டு போறது. அங்க ஆஃபீஸ் போன உடனே புடவை கட்டிட்டு ஜீன்ஸ், ஷர்ட் போட்டுட்டு ஹேர் கட், அந்த ஹேரை வந்து விரிச்சு விட்டுட்டு நல்ல வேற ஸ்டைலிஷா மாத்திட்டு வேற இயரிங் போட்டுட்டு நல்ல லிப்ஸ்டிக் போட்டுட்டு இப்படி எல்லாம் இருக்காங்க. இப்ப லிப்ஸ்டிக்ன்றது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனாலும் டார்க் லிப்ஸ்டிக் போட்டு எதுக்கு இவ்வளவு டார்க் லிப்ஸ்டிக்? தேவையில்லை. ஆமா. இப்ப நாங்க வந்து ஒரு லிப்ஸ்டிக் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, இதுக்கே ஒரு சில கமெண்ட் வரும். ஓவரா லிப்ஸ்டிக் போடுறீங்க. எதுக்கு லிப்ஸ்டிக்? ஆமா. என்னம்மா ஏன் நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்குறேன், நான் போட்டுக்கிறேன். ஆமா. இதுல என்னம்மா நம்மளுக்கு பிடிச்சதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்லம்மா. எப்பயுமே ஒரு விஷயமா மத்தவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸையோ மத்தவங்களோட ஒரு நம்ம மேக்கப்பையும் நம்ம கமெண்டே பண்ணக்கூடாது. யூ ஆர் நாட் ஹேவிங் த ரைட்ஸ் டு கமெண்ட் அபௌட் அதர்ஸ். புரியுதா? அது அந்த ரைட்ஸ் செய்யக்கூடாது. யார் கொடுத்தா உங்களுக்கு? யார் கொடுக்க முடியாது. பட் இருந்தாலும் நம்ம சொசைட்டி அப்படி இருக்கு. புரியுதா? நீங்க ஜோசியம் தானே சொல்றீங்க. உங்களுக்கு எதுக்கு லிப்ஸ்டிக்? நான் டாக்டருமா? இல்லையா? அதுக்கு மேல ஜோசியமே சொல்றாங்க அப்படின்னா கூட அவங்க லிப்ஸ்டிக் போட்டுக்கலாமே. ஆன்மீகவாதிகள் எதுக்கு லிப்ஸ்டிக் போடுறீங்க? ஏன் ஆன்மீகவாதிகள் லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு யார் அந்த வரையறை கொடுத்தா? ரத்தி தேவிக்கு மகாலட்சுமி தாயார் லிப்ஸ்டிக் ஒப்பனை பொருளா கொடுத்தா. மகாலட்சுமி தாயார் கொடுத்தா. அப்ப நீ அதை வேணான்னிடுவியா? இல்லையாம்மா? சோ இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத நம்ம சொசைட்டி நம்ம மேல சில விஷயங்களை திணிப்பாங்க. பேசுற விஷயத்தை கண்டுக்காம ஆமா. நம்ம வந்து என்ன பேசுறோம், என்ன உனக்கு சொல்றோம், அதுல இருக்க நல்லது எடுக்க மாட்டேன். என்ன நீ வந்து பாத்தியானா அனலைஸ் பண்ணு. ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கு? எங்க சௌரியம் தானம்மா. அதுதான விஷயம். அந்த மாதிரி கும்பத்து மேல திணிக்கப்பட்ட சில விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. அத அந்த பொண்ணு வேற வழி இல்லாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் அந்த பொண்ணு சொல்லும், என் லைஃப், என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், நான் இப்படிதான் பண்ணுவேன். உனக்கு சொசைட்டி, சமுதாயம், அந்த எதிர் வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி அவ எதானா சொல்லிட்டு போறான். எப்படினாலும் பேசுவா. நான் வந்து மாத்திக்க முடியாது. நான் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணுவேன். அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய காலகட்டம். அவங்க சுயம் சார்ந்த சில ஆசைகள் இருக்குன்னா அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம். இந்த விஷயத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். பெரிய பிளஸ் இல்லையா? கண்டிப்பா. இதுவே ஒரு பெரிய பிளஸ் தான். தனக்காக தான் நின்று எதிர்த்து போராடுறதே பெரிய விஷயம் தான். அத சனி பகவான் கொடுக்க போறாரு. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 40 நாட்கள் குருவோட உச்ச பார்வை இல்லாத சனி வக்ரமாகக்கூடிய அந்த 40 நாட்கள் எப்படி இருக்கு? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கும்பத்துக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக ஏதோ ஒரு வீட்டுல சுப செலவுக்காக, சுப நிகழ்ச்சிக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும் போது கும்பம் யோசிக்கும், ஐயோ திருப்பி முதல்ல இருந்தா, திருப்பி கடனா, திருப்பி நான் வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ கட்டணுமா, திருப்பி நான் ஓடணுமா, எனக்கு பேர்டனா இருக்கு. குருவி தலையில பணங்க வைக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு முடியல. நான் அப்படி ஒரு விதமான யோஜனைகள் இருக்கும். ஆனா இந்த காலகட்டம், இந்த 40 நாட்கள் சனி கும்பத்துக்கு என்ன சொல்லி கொடுப்பாரு அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ வந்து பாத்தியானா பட்ஜெட் போட்டு செலவு பண்ணும். அன்லெஸ் அதர்வைஸ் நெசசரி நீ வந்து செலவு பண்ணக்கூடாது. நான் வந்து கெத்துக்காக பண்றேன். பொதுவா கும்பம் அப்படி பண்ணாது. பட் சார்ந்தவங்க கப்பல் பண்ணும்போது வேற வழி இல்லாம பண்றாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து வேண்டாம். நீயா இரு, யாருக்காகவும் நீ மாறாத அப்படின்றத சனி பகவான் ரொம்ப தெளிவா சொல்லி கொடுப்பார். ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா பினான்சியல் டிசிப்ளின் அப்படின்றத சனி கற்றுக் கொடுப்பார். கண்டிப்பா. இதுவே பெரிய பாடம் தான் வாழ்க்கையில இல்லையா? இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கும்பராசிக்காரர்கள் எந்த பரிகாரம் செய்யலாம்? எந்த கடவுளை வணங்கலாம்? கும்பம் வந்துமா, நீங்க எப்பயுமே சிவனை தான் வழிபாடு பண்ணணும். நீங்க தனித்துவமான ராசி. அதே மாதிரி தனித்துவமான கடவுள் யாரு அப்படின்னா ஈசன். எப்படி தனித்துவம் வாய்ந்தாரு அவரு? நீ எப்படி வேணா கும்பிடு, எதையாவது வச்சு கும்பிடு, வைக்காம கும்பிடு, ஆத்மார்த்தமா கும்பிடு, உருண்டு பிறண்டு கும்பிடு, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உள்ளன்போடு கும்பிடு, அது மட்டுமே போதும். உனக்கு என்ன வேணுமோ அத்தனையும் நான் கொடுப்பேன். நீ கேட்கறத கொடுப்பேன், கேட்க நினைக்கிறத கொடுப்பேன், கேட்க மறந்ததையும் கொடுப்பேன். இதுதான் ஈசனுடைய தாற்பயம். ஆக சிவ வழிபாடு உங்களை மேல 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 உயர்த்தும்மா. முடியும் அப்படின்னு எனக்கு பெருசா மனசுல வைக்கலம்மா. கும்பிட யாருமா சொன்னா? சிவன் கோயில்ல போய் உட்கார்ந்துட்டு வாங்கம்மா, நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.